அக்கரை பெற்று ஆலையடி வேம்பு வாச்சுக்குடா பகுதியில் சுமார் 30 நிமிடங்கள் வாள்வெட்டு குழு ஒன்று செய்த அட்டகாசத்தினால் நபர்கள் தாக்கப்பட்டு மோட்டார் சைக்கிள்கள் சேதமாக்கப்பட்டு வீடுகளில் உள்ள பொருட்கள் உடைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் அப்பகுதியில் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. நேற்று முன்தினம் இரவு வேளையில் நபர் ஒருவரை வாச்சுக்குடா பகுதியில் வாள்வெட்டு குழுவினர் துரத்தி சென்றிருக்கிறார்கள். அப்போது அந்த நபர் சகோதரின் வீட்டுக்குள் புகுந்திருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த வீட்டுக்குள் உள்நுழைந்த வாள்வெட்டு குழுவினர் அந்த நபர் மீதும் அந்த வீட்டில் இருந்தவர்கள் மீதும் சரமாரியாக தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள். தொடர்ந்து அந்த வீட்டில் இருக்கின்ற பொருட்களையும் அடித்துடைத்திருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த வீட்டில் இருந்தவர்கள் சத்தம் போட அயல் வீட்டுக்காரர்கள் அந்த வீட்டுக்கு சென்ற போது அவர்கள் மீதும் அந்த குழுவினர் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக வீதியால் சென்ற மோட்டார் சைக்கிள்கள் மீதும் அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். சுமார் 30 நிமிடங்களாக கண்மூடித்தனமாக அந்த வாள்வெட்டு குழுவினர் அந்த பகுதியை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இதனால் நிலைகுலைந்து போன மக்கள் செய்வதறியாது தங்கள் உயிர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக பதட்டத்துடன் ஓடி சென்றதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்ததாக செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த குழுவினரின் அட்டகாசத்தால் அங்கு பெரும் பதட்ட சூழ்நிலையில் அக்கரைப்பற்று போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை ஆரம்பித்திருந்ததாக கூறப்பட்டிருக்கிறது. வாள்வெட்டு குழுவின் அட்டகாசம் என்பது தற்பொழுது வடக்கு கிழக்கு பகுதியில் அதிகரித்திருக்கிறது. அந்த வகையில் கண்மூடித்தனமான தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். ஆரம்பத்தில் இரவு வேளைகளில் அல்லது பகல் வேளையில் வீடுகளுக்கு சென்றோ அல்லது இலக்கு வைக்கப்பட்ட நபர் ஒருவர் மீதோ தாக்குதல் நடத்தி வந்த இந்த குழுவினர் தற்பொழுது வீதியால் செல்பவர்கள் மீது கூட தாக்குதல் நடத்துவதற்கு துணிந்திருக்கிறார்கள். இதற்கு காரணம் ஒரு தாக்குதல் சம்பவம் நடக்கின்ற போது அது தொடர்பாக சரியான நடவடிக்கை எடுக்காமையே இப்படியான பிரச்சனைகள் வருவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. எனவே யார் மீதும் தாக்குதல் நடத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது, யார் மீதும் தாக்குதல் மேற்கொள்ள முடியாது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சட்ட ரீதியாக அணுக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஆனால் இங்கு இரண்டு தரப்பு மோதிக்கொண்டாலும் வீதியால் செல்லுகின்ற அப்பாவிகள் மீதும் தாக்குதல் நடத்துகின்ற அளவிற்கு வந்திருக்கின்றது சொன்னால் சட்டத்திலிருந்து நாங்கள் தப்பிக்கொள்ளலாம் அல்லது எங்களை கேட்க ஆளில்லை என்கின்ற மனநிலையே இப்படி ஒரு சூழலுக்கு காரணமாக இருக்கின்றது. உதாரணத்திற்கு சில தினங்களுக்கு முன்னர் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு ஒருவர் வாள்வெட்டுக்கு இலக்கான நபர் ஒருவரை ஏற்றிக்கொண்டு வைத்தியசாலைக்குள்ளே மோட்டார் சைக்கிளை விட்டிருந்தார். அப்போது அங்கு பணிபுரிந்த உத்தியோகத்தர் மீதும் தாக்குதல் நடத்தியிருந்தார். அந்த சம்பவம் ஏற்க முடியாது, அந்த சம்பவம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்று இந்த செய்தி வெளியிடும் போதே நாங்கள் கூறியிருந்தோம். அதன் பின்னராக அவர் தொடர்பாக சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும், தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அனைவராலும் பேசப்பட்டு அதிகாரிகளும் தலையிட்டு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவும் தலையிட்டு இது தொடர்பாக உயர்ந்தபட்ச தண்டனை கிடைக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டார்கள். எனவே இந்த விடயங்களை நாம் தாண்டி வைத்தியசாலைக்குள் ஒருவர் இவ்வாறு புகுந்து அட்டகாசம் செய்து விட்டார் என்று இவ்வளவு பெரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பது இவ்வளவு பேர் பேசுகிறீர்கள். இதே முனைப்பை சாதாரண ஒருவரின் வீட்டில் முதல் முறையாக தாக்குதல் நடத்தப்படுகின்ற போது எடுத்திருந்தால் இன்று இவ்வளவு பெரிய வன்முறை சம்பவங்கள் இந்த வடக்கு கிழக்கு பகுதியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்குமா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. ஆகையால் தமிழர் தேசங்களில் இவ்வாறான வாள்வெட்டு சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் முதல் முறையாக சம்பவம் நடக்கின்ற போது அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அதுக்குரிய சரியான நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்ற போது இவ்வாறான சம்பவங்கள் செய்வதற்கு ஏனையவர்களுக்கு துணை செல்வராது. ஆனால் இங்கு இந்த சம்பவங்களை செய்து போட்டு காசு இருந்தால் என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம் என்கின்ற மனநிலையில் இருக்கின்ற சிலர் இப்படி அட்டகாசம் செய்து இன்று அது பீதிக்கு வந்திருக்கின்றது, பொதுமக்களை தாக்குகின்ற அளவிற்கு வந்திருக்கின்றது. இனி வரும் காலங்களில் அரசியல்வாதிகளை தாக்குவார்கள், அரசியல்வாதிகளை வெட்டுவார்கள். அப்போதுதான் விழித்துக் கொண்டு இந்த குழுவை அடக்குவதற்கு இந்த அரசாங்கம் முன்வரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அப்படித்தான் காலிமுகத்திடல் போராட்டத்தின் போதும் அரசியல்வாதிகளின் வீடு மீதும் அரசியல்வாதி மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதன் பின்னர் தான் அனைத்து அரசியல்வாதிகளும் ஒன்றாக இணைந்து அந்த காலிமுகத்திடல் போராட்டத்தை முன்னெடுத்தவர்களை இலக்கு வைத்து அவர்களுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தார்கள். தங்களுக்கு வந்தால் பிறகுதான் அது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்பது கடந்த கால சம்பவங்களூடாக தெரிய வருகின்றது. அவ்வாறுதான் இந்த வாள்வெட்டு குழுவுக்கு முடிவு வரும். யாராவது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மீதோ அமைச்சர் மீதோ கைவைத்தால் மாத்திரமே அதற்கு பிறகு இவர்களை அடக்குவதற்காக இந்த அரசாங்கம் தீவிரமான முயற்சிகளை மேற்கொள்ளுமா என்கின்ற கேள்வியையும் மக்கள் எழுப்பியிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் சஜயகாந்தன்.